இன்னைக்கு பார்க்க போற கதை என்னன்னா பிளாக் மேஜிக். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று உள்ள வீடியோ கொஞ்சம் கடுப்பில் எடுத்துப்பேன், அதனால இன்னைக்கு நம்ம நல்லா எடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோஸ்ட் பத்தி கிடையாது, இல்லை ஒரு கேஸ் பற்றியோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் கதை பற்றியோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பார்க்க கதை வாய் வளருது. இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னன்னா பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக்கால செய்யப்படுற ஒரு விஷயம், அந்த விஷயத்தினால அது வர ஒரு விஷயம் குழப்பறம் தானே. அது என்னன்னா அதோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பாலாங். கேட்கும் போதே புரியல தானே. எனக்கும் முத இத நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது நான் ஒரு கதை படிக்கும் போது தான் இதை பத்தியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அந்த கதையிலே வந்துட்டு எப்படி சொல்றது, கொஞ்சம் என்னது இது புதுசா இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஆர்வம் ஊட்டுறதுனால நானும் அந்த கதையை படிச்சுட்டு இருந்தேன். அந்த கதையை படிக்கும் போதுதான் எனக்கே புரிஞ்சிச்சு ஜம்பாலாங்னா என்ன அதுன்னு. அதை சொல்றதுக்கு தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஜம்பாலாங் எப்படி உருவாகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இருக்குல்ல, ஒரு பிறக்க போது இல்ல பிறக்கும் போத அது வந்துட்டு ஒரு தொப்புள் கொடியோட பிறக்கும். நம்ம தானே, சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்கு நான் போட்டோ போடுறேன். அப்போ அது வந்துட்டு அந்த தொப்புள் கொடி வந்துட்டு வீட்டுல கேட்பாங்க, இத நாங்க வெட்டி நாங்களே வீசிட்டோமா இல்ல நீங்க எடுத்துட்டு போறீங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. சில பேர் எடுத்துட்டு அவங்க வீட்டுல புதைச்சிருவாங்க. சில பேர் அத நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேர் வீட்டுல புதைச்சிடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த எடுத்து யாரும் பிளாக் மேஜிக் செய்யக்கூடாது, அதாவது சூனியம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, அவங்க அந்த பேபியோட வச்சு செஞ்சிட்டாங்கன்னா இந்த பேபி பிறக்கிற வரைக்கும், அதாவது இறக்குற வரைக்கும் அது கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், அழுந்துக்கிட்டே இருக்கும், எதுவுமே சரியா வராது. அந்த மாதிரி அதை தெரிஞ்சவங்க அவங்க வீட்டிலே கொண்டு புதைச்சிருவாங்க. சில பேருக்கு அந்த விஷயம் அவ்வளோ நாலேஜ்லாம் தெரியாதவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. சில ஹாஸ்பிட்டல்லாம் கரெக்டா வீசிடுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் செய்யறவனுங்கள்ட்ட வித்து காசு பார்ப்பாங்க. இதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயம் தான், எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் நடக்கிற விஷயம் தான். காசுன்னு சொன்னா உணமே வாய பொழக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு நாத்த வேலைலாம் செய்யறது. இந்த ஜம்பாலாங் என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்படி செய்யறாங்கன்னு சொல்லிடுறேன். அந்த குடல் இருக்குல்ல, அந்த குடலை எடுத்துட்டு போயிண்டே போயிட்டேன், சத்தம் வெளியே கிடைச்சு. ஸோ உண்மையிலேயே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐயோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ செம பயமா இருக்கலாம். ஜம்பாலாங் எப்படி செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட குடல் எடுத்து, குடல் தான் சொல்லுவாங்க அது, தொப்புள் கொடி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை படிச்சு அதுக்கு இந்த மிருகங்களோட ரத்தம் இருக்குல்ல, கோழி ரத்தம், ஆடு ரத்தம், அந்த மாதிரி எடுத்து அதுல ஊத்தும் போத என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற மந்திரத்திலையும் அதுக்கு உயிர் வருமா. அந்த தொப்புள் கொடிக்கு உயிர் இந்த ரத்தம் என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட சாப்பாடு. அது சாப்பிட அது ஒரு ஜம்பாலாங்கா உருவாகும். ஜம்பாலாங் எப்படி இருக்கும், ஜம்பாலாங்னா என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்பாலாங் மனுஷால் மாதிரியும் இருக்காது, மிருகம் மாதிரியும் இருக்காது, ரெண்டும் கலந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஜம்பாலாங் நிறைய விதம் இருக்கு. எப்படி சொல்றது, மூஞ்சி இப்ப கரடி மூஞ்சி, ஆனா கை இருக்கும், காலு, அதுக்கு கை கால் நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதோட மூஞ்சி கரடி மூஞ்சி இல்ல புலி மூஞ்சி இல்ல யானை மூஞ்சி அந்த மாதிரி இருக்கும். கையெல்லாம் செம்ம எப்படி சொல்றது, அப்படியே அந்த செம்ம கிராஸா முரட்டுத்தனமா அந்த மாதிரி இருக்கும். சில ஜம்பாலாங்க்கு செதிலா இருக்குமா. இந்த மீனுக்கு அந்த எடுக்கும் போது அந்த ஒண்ணு வெள்ளை கலரா வெளியாகும், பார்த்துருக்கீங்களா?
சுத்தம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் அப்படியே இப்படி 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 அந்த மாதிரி இருக்குமா. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். எனக்கே அதை பார்க்கும் போது இது என்னடா ஒரு மாதிரி வித்தியாசம், அது பார்க்க பயமாவும் இருக்கு, ஒரு மாதிரி இதை நம்ம பார்த்ததே இல்லையா அந்த மாதிரி இருக்கு. அது இந்த ஜம்பாலாங் வந்துட்டு 3 விதம் இல்ல 4 விதம் இருக்கு. இந்த தமிழ்ல இந்த ஐம்புலன்கள் நீர், நெருப்பு, காற்று அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஜம்பாலாங்க்கும் நிறைய வகை இருக்கு. ஒண்ணு ஜம்பாலாங் தானா, இல்ல ஆயர், ஆப்பி என்னென்னமோ இருக்கு. இந்த ஜம்பாலாங் நான் முக்கியமா எதை பத்தி பேச போறேன்னா தானா, ஜம்பாலாங் தானா. அதை வந்துட்டு இப்போ உருவாக்கிட்டாங்களா, உருவாக்குறது என்னத்துக்காக, ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 விஷயத்துக்கு ஒண்ணு இருக்கு. 1வது விஷயம், இப்ப நம்ம ஒரு நிலம் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிலத்துல இப்ப அதுக்கு முன்னுக்கு வீடு கட்டுற முன்னுக்கு அது ஒரு கோசமா காடு மாதிரி தானே இருக்கும். அந்த காட்டை பாதுகாக்க சில பேர் வந்துட்டு பிளாக் மேஜிக்காரங்க வந்துட்டு அதை செஞ்சு அந்த காடை வந்து பாதுகாக்க வைப்பாங்க. எதுக்காக பாதுகாக்க வைக்கணும் அப்படின்னா, அவங்க செய்யற இடம், அதாவது பிளாக் மேஜிக் செய்யற இடம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீட்டுல செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி மறைஞ்ச இடத்துல, காட்டுல அந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த காட்டுல செய்யற இடம் இருக்குல்ல, இப்ப வந்து இந்த காட்டுல அவங்க நடுவுல செய்யறாங்கன்னா, இந்த சுத்தி காட்டுல போலீஸோ இல்ல யாராவது தெரிஞ்சு ஏதாவது வந்துடக்கூடாது, அதுக்காக இந்த ஜம்பாலாங்க ஒரு செக்யூரிட்டி கார்டா வச்சுக்கும். இப்ப நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த செக்யூரிட்டி கார்டா வச்சுக்கும். ஏன் செக்யூரிட்டி கார்டா வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஆளை, அதோட கை இருக்குல்ல, அதோட கை வந்து கூர்மையான நகம் இருக்கும். நான் தான் சொன்னேன் தானே, பாதி மிருகம் மாதிரி இருக்கும், பாதி மனுஷாக மாதிரி இருக்கும். அதனால அந்த கூர்மையான நகத்தை வச்சு எவன் வரானோ ஒரே கீறிட்டானா அது வந்துட்டு எப்படி சொல்றது, கொடூரமா ஒரு ஆளை வந்து தாக்கும். அவங்க ஓனருக்காக அது என்ன வேணாலும் பண்ணும், சாவடிக்கும். அதுக்கு வந்துட்டு மனசாட்சிலாம் கிடையாது. நீ என் காட்டுக்கு வரனா உன்னை இன்னைக்கே முடிச்ச அந்த மாதிரி சொல்லி முடிச்சிடும். இன்னொன்னு 2வது விஷயம் என்னத்துக்காக அதை பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு ஆள் பாதுகாப்புக்காக. இப்ப நான் நித்யான்னு வச்சுக்கோங்க, என்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்ப நான் நித்யா, எனக்கு வந்துட்டு பணம் கூட, இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த அரசியல் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு வெளியே அவங்களுக்கு என்ன ஏதாவது ஆயிடக்கூடாது, இதை வெளியே பிளாக் மேஜிக் பண்ணக்கூடாது, இல்லை அவங்களுக்கு மாறா அவங்களுக்கு தப்பா எதுவும் பண்ணக்கூடாது, பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது அந்த ஓனர் இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாது, அந்த ஓனர் வளர்க்குறாங்கள அந்த ஜம்பாலாங்க்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சோன அவங்கள சும்மா விடவே விடாது, சாவடிக்கிறவங்களுக்கு விடாது. இப்போ ஒரு நாய், இப்போ நம்ம வந்து ஒரு நாய் வளர்க்குறோம்னா அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நன்றி உள்ளதா இருக்கோ, அதே மாதிரி இந்த ஜம்பாலாங்க வளர்த்தா அது ரொம்ப நன்றியோட அவங்க ஓனருக்காக என்ன வேணாலும் செய்யும், அந்த மாதிரி சொல்றாங்க. ஜம்பாலாங் எப்படி இருக்கோ பாத்தீங்கன்னா செம்ம வளர்த்தியா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு நம்ம எப்படி சொல்றது, கழுத்து வந்து பத்தாது, நம்ம பூடி பார்க்கணும். அப்படி பார்த்தாலும் அதோட கால் வரைக்கும் தான் தெரியும், தவிர அது மூஞ்சி தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ வளர்த்தியா இருக்கு, அதனால தெரியாது. அது வந்துட்டு அது நம்ம கிட்ட வரப்போகுது அப்படின்னா சோப்பு கலரா தெரியும், இல்லைன்னா வெள்ளை கலர்ல தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த ஜம்பாலாங்க்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வளர்க்குற ஓனர் இருக்காங்களா அவங்க என்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த கோழிய காவை கொடுக்கறது, இல்ல ஆடு, இல்ல பொருசா யானை, எந்த மிருகத்தை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முக்கியமா வேண்டிய ஒரு விஷயம் என்ன அதுன்னா, எப்படி சொல்றது, ரத்தம். அந்த ரத்தம் இப்ப ஜம்பாலாங்க எப்படி உருவாக்குறாங்க, அந்த தொப்புள் கொடியில அதை வந்துட்டு தொப்புள்ல உருவாக்கணும்னு அதை போயிட்டு ஒரு இடத்துல புதைக்க சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் எங்க புதைக்கிறீங்க அப்படின்னு. அந்த புதைக்கிற இடத்துல மாசம் அதுக்கு ரத்தத்தை நம்ம கொடுக்கணும்.
அந்த புதைச்ச இடத்த திருப்பியும் நோண்டி ரத்தத்தை ஊத்தி மூடுனாதான் அது வந்து அடுத்து வேலை செய்யும். ஒரு வேளை நீங்க ரத்தத்தை கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்னா, நான் என்ன பண்ணும், சாப்பாடு கொடுக்கலனாலும் தன்னோட ஓனர் சொல்லி நன்றி உள்ளதா இருக்கும். ஆனா இந்த ஜம்பாலாங் அப்படி கிடையாது. நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நீ தான் என்னோட சாப்பாடு, அந்த மாதிரி. இப்ப அது வெயிட் பண்ணி பார்க்குமா, அந்த மாசம் அந்த நாள் வந்துட்டோன்னே, இப்ப 1ஆம் தேதி அது உருவாயிருக்குன்னா அடுத்த மாசம் 1ஆம் தேதி அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குமா, எனக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. அது மாதிரி ஒரு ராத்திரி 12க்கு மேல ஆகியும் அதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த ஓனரையே போட்டு தள்ளி அந்த ஓனரையே சாப்பிட்டு முடிச்சிருமா. இந்த மாதிரி ஒரு கதை ஒரு இடத்துல நடந்திருக்கு. அந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மலேசியா குவாலா லும்போர். அதாவது 1943 நடந்த கதையை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா அப்போ நான் பிறக்கல, நீங்களும் பிறந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த 1943 என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2 மரம் வெட்டுறவங்க, அதாவது பால் மரம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த நம்மளோட பாட்டி தாத்தா இல்லைன்னா நம்ம அப்பா கூட அந்த வேலை தான் செஞ்சிருப்பாங்க. இந்த பால் மரம் வெட்டுற ஒரு வேலை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த 2 ஆளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் பேர் வந்துட்டு கந்தன், இன்னொருத்தரோட பேர் வந்துட்டு நான் பேர் சொல்ல, கந்தனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கும் புரியும், சொல்ற எனக்கும் புரியும். இல்லைன்னா நான் வந்து வளருவேன், அப்புறம் நீங்க வந்து கொளறு மாதிரி உங்களுக்கு கதையும் புரியாது, வாழும் புரியாது. ஓகே, இப்ப அந்த காட்டுல வந்துட்டு அவர் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போத அவங்க கான்ட்ராக்டர், அதாவது அந்த வேலை கொடுத்த ஒரு என்ன சொல்லுவாங்க, வேலை கொடுத்த நம்மளுக்கு தெரிஞ்சு மேனேஜர்னே சொல்றேன். மேனேஜர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த காட்டை ஒரு ஆளுகிட்ட வித்துட்டு இந்த கந்தன் ஃப்ரெண்டு கிட்டையும் இந்த மாதிரி நான் காட்டை வித்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கந்தனும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து காசு பிரச்சனை ரொம்ப கூடையா இருக்கு, நீங்க இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லும் போது அந்த ஓனர் ஒரு விஷயம் கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா, இந்த காட்டை அழிச்சு நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தொகையை நான் கொடுக்குறேன், நீங்க எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு இந்த விஷயத்த விடுவா? யாரா இருந்தாலும் விட மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த மரத்தெல்லாம் வெட்டி இது பராமரிக்க தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த காட்டை அழிக்க தெரியாத அவங்க சந்தோஷமா அடுத்த நாள் வந்து இந்த காட்டை அழிக்க பார்க்கும் போத ஜம்பாலாங் வருது. இது வந்து அந்த கந்தன் பார்த்துட்டு உண்மையிலே அவர் சொல்லியிருக்காரு. அது வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை வந்துட்டு தாக்க வந்திருக்கும் போத, அப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஜீப்ல தான் வந்திருக்காங்க. அந்த ஜீப் எடுத்துட்டு வேகமா போயிட்டு அவங்க இப்ப நம்மளுக்கு வந்து அது வருது, பேயினும் சொல்ல முடியல, மிருகம்னும் சொல்ல முடியல, அது என்ன அதுன்னே அவங்களுக்கு புரியல. அதனால அவங்களோட ஓனர் கிட்ட சொல்லும் போது அவங்க ஓனர் நம்பவே இல்லை. நீ கதை விடுற, உன்னால ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் பரவாயில்ல, எனக்கு இந்த வேலையே தேவையில்ல, நீங்க ஒன்றும் கொடுக்கவும் வேணாம், நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கந்தன் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்த ஓனர் இருக்காருல்ல, வேலை கொடுத்த ஓனர் இருக்காரு, அவரு இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்த இதை பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகம் அவரை தாக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு புலிதான் ரொம்ப தாக்கம் நினைக்கிறேன், புலி தாக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாக்கி இறந்திருக்காரு. அதுவும் அந்த காட்டு நடுவுல இருந்திருக்காரு. அப்ப கந்தன் ஃப்ரெண்டும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், ஓனர்கிட்ட சொன்னேன், ஆனா அவர் கேட்கவே இல்லை, கடைசியில என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சின்ன குட்டி ஸ்டாரி தான், ஆனா இதே மாதிரி பயங்கரமா நடந்த விஷயம்லாம் நிறைய இருக்கு. நீங்க வேணா, ஆனா இந்த கதை வந்துட்டு ரொம்ப மோஸ்ட்லி யூடியூப்ல இல்லை, அதனால நானே தேடி படிச்சு உங்ககிட்ட சொல்றேன். இவ்வளவுதான் அந்த கதை. பாய் போ.